கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் ஈடி நீட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துவை தெரிவித்து விடுகிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்தின் ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகால வேளையில் அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளிலும் இணைந்திருங்கள். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 9 தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாயிருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஐக்கியம் யாரோடு இருக்கு என்று, ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா முதலாவது நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாயிருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். நம்மை எதற்காக அழைத்தார்? இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாயிருப்பதற்கு. இயேசு கிறிஸ்துவோடு நாம் ஐக்கியமாயிருக்க வேண்டும் என்றால், உலகத்தில் உள்ள காரியத்தை வெறுக்க வேண்டிய காரியத்தை வெறுத்தால் மட்டுமே இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாய் இருக்க முடியும். இயேசு கிறிஸ்துவோடு ஒரு மனுஷன் ஐக்கியமா இருக்கும் போது அவன் பேய்களோடு ஐக்கியமா இருக்க மாட்டான். 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 20 அஞ்ஞானிகள் பலியிடுகிறவர்களை தேவனுக்கல்ல பேய்களுக்கு பலியிடுகிறார்கள் என்று சொல்லுகிறேன். நீங்கள் பேய்களோடு ஐக்கியமாய் இருக்க எனக்கு மனதில்லை என்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறார் என்றால், நீங்கள் பேய்களோடு ஐக்கியமாய் இருக்க எனக்கு மனதில்லை. இப்படியே எழுதப்பட்டிருக்கு. நம்ம யாரோடு ஐக்கியமா இருக்கணுமா? இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமா இருக்கணுமா? இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமா இருக்கும் போது ஆசீர்வாதம். பேய்களோடு ஐக்கியமா இருக்கும் போது சாபம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில சாபம் எங்க ஆரம்பிக்கு அப்படின்னா, இந்த கடைசி காலத்துல ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிருந்தாங்க. சில குடும்பத்துல இப்ப கையில பைபிள் கூட கொண்டு போறது இல்ல. இப்ப அப்படியும் சில குடும்பத்துல இந்த கடைசி காலத்துல இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போவாங்க, கையில செல்போன் கொண்டு போவாங்க, ஆனால் கையில பைபிள் கொண்டு போக மாட்டாங்க. இப்ப அப்படிப்பட்ட சில குடும்பங்கள் இருக்கு. இதெல்லாம் ஒரு வேதனையான காரியம்தான். நீங்கள் பேய்களோடு ஐக்கியமாயிருக்க. ஏன் அப்படி எழுதப்பட்டிருக்கு? அஞ்ஞானிகள், தேவனை அறியாதவர்கள். தேவனை அறியாதவர்கள் என்ன பண்ணுவாங்க? முதல்ல அதை நாம் அறிந்து கொள்ளணும். தேவனை அறிந்தவர்கள், இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர்கள், இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவ பலியானார். இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவ பலியானார். நம்முடைய சாபத்தை எல்லாம் சிலுவையில சுமந்தார். நம்முடைய தலைமுறை சாபம், நம்முடைய பாவம், நம்முடைய அக்கிரமம், நம்முடைய மீறுதல், நம்முடைய துக்கம், நம்முடைய பலவீனம், நம்முடைய நோய் எல்லாவற்றையும் தாமே சிலுவையிலே சுமந்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. நமக்காக அடிக்கப்பட்டார், நமக்காக நொறுக்கப்பட்டார். நம்ம மேல என்னென்ன அடி விழ வேண்டியிருக்கோ அது எல்லாவற்றையும் தாமே ஏற்றுக்கொண்டார் என்று எழுதப்பட்டிருக்கு. ஏசாயா 53 அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து நமக்காக எப்படி அடிக்கப்பட்டார் என்பதை ஏசாயா 53 அதிகாரம் முழுவதும் எழுதப்பட்டிருக்கு. இப்போ நம்முடைய ஐக்கியம் யாரோட இருக்கணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமா இருக்கணுமா? ஆனா இன்னைக்கு நிறைய குடும்பத்துல பேய்களோடு ஐக்கியமா இருக்கிறாங்க. பேய்களோடு ஐக்கியமா இருந்தா வீட்டுல என்ன இருக்கும்?
பேய் தான் இருக்கும். இயேசு கிறிஸ்துவோட ஐக்கியமா இருந்தா இயேசு கிறிஸ்து கூட இருப்பார். ரெண்டே சப்ஜெக்ட் தான். நமக்கு ஆப்போசிட் நபர் யார் அப்படின்னா பேய், சாத்தான், பொல்லாதாவி, சர்ப்பம், வலு சர்ப்பம். இந்த கடைசி காலம் சில குடும்பம் பேய்களோட ஐக்கியமா இருக்காங்க, சில குடும்பம் கிறிஸ்துவோட ஐக்கியமா இருக்காங்க. கிறிஸ்துவோட ஐக்கியமா இருந்தால் இயேசு கூட இருப்பார். பேய்களோட ஐக்கியமா இருந்தா பேய் தான் கூட இருக்கும். இப்ப இந்த கடைசி காலத்துல தேவனை அறியாதவர்கள், தேவனை அறியாதவர்கள் அஞ்ஞானிகள், அஞ்ஞானிகள் பலியிடுகிறவர்களை தேவனுக்கு அல்ல. இந்த கடைசி காலத்துல நிறைய இரத்த பலி கொடுத்துட்டே இருக்காங்க. இந்த இரத்த பலி பேய்களுக்கே பலியிடுகிறார்கள் என்று சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. தேவனுக்கு அல்ல. மனுஷன் என்ன நினைப்பான் அப்படின்னா, தேவனை அறியாதவர்கள் அஞ்ஞானிகள், தேவனை அறியாதவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. அஞ்ஞானிகள், அஞ்ஞானிகள் பலியிடுகிறவர்களே தேவனுக்கு அல்ல. தேவனுக்கு பலியிடலையாம்பா, பேய்களுக்கே பலியிடுகிறார்கள் என்று சொல்லுகிறேன். பேய்க்கு பலியிட்டா என்ன வரும்? வீட்டுக்கு பேய் தான் வரும். பேய்க்கு பலியிட்டா பேய் தான் வரும். இந்த கடைசி காலத்துல இரத்த பலி, எங்க பார்த்தாலும் இரத்த பலி. அப்ப அந்த வீட்டுக்கு என்ன வரும்? பேய் தான் வரும். பேய்களுக்கே பலியிடுகிறார்கள் என்று சொல்லுகிறேன். நீங்கள் பேய்களோடு, அந்த வேலை நம்ம நிப்பாட்டி பார்க்கணும். நீங்கள் பேய்களோடு. அப்ப பேய்களோட போய் ஐக்கியமா இருந்தா 24 மணி நேரம் வாழ்க்கை எப்படி இருக்கும்? நரக மாதிரிதான் இருக்கும். 24 மணி நேரம் வாழ்க்கை வேதனையா இருக்கும். 24 மணி நேரம் வாழ்க்கை கண்ணீரா இருக்கும். 24 மணி நேரம் வாழ்க்கை ஏண்டா உயிரோட இருக்கும், செத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு தான் இருக்கும். ஏன்னா பேய்களோடு ஐக்கியமா இருக்கும்போது அவங்க வாழ்க்கையில நிம்மதின்னு ஒண்ணு இருக்காது. இது நிறைய வீட்டுக்குள்ள நடக்கு. அப்படியே சொல்லிட்டு இருக்கேன். சில குடும்பத்துல ஜெபிக்க வரும்போது சொல்லுவாங்க, பிரதர் எனக்கு வாழவே பிடிக்கும் பிரதர், எனக்கு உயிரோட இருக்கவே பிடிக்கல பிரதர், நான் செத்தா நல்லா இருக்கும் பிரதர். இதெல்லாம் சில வீட்டுல நார்மலா பேசக்கூடிய வார்த்தைகள். அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னா, அவங்களோட ஐக்கியம் பேய்களோட இருக்குன்னு அர்த்தம். பேய்களோட ஐக்கியமா இருந்தா வாயில என்ன வார்த்தை வரும்? பேய் வார்த்தை தான் வரும். ஏன் வாழணும், செத்து போனா நல்லா இருக்குமே, உயிரோட இருந்து என்னச்சியே அப்படின்னு சொல்லி புலம்பிட்டே இருப்பாங்க. ஒரு மனுஷன் உயிரோட இருக்கணும், அதுதான் தேவ திட்டம். தீர்காயுசோடு வாழணும், அதுதான் தேவ திட்டம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் அன்றி வேற ஒன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்பட வந்தேன் என்கிறார். நம்ம நல்லா வாழணுமாப்பா. நம்ம நல்லா வாழ்ந்தால் தேவன் சந்தோஷப்படுவார். ஆனா சில வீட்டுல என்ன பண்றாங்க அப்படின்னா, பேய்க்கு பலியிட்டு இரத்த பலி, ஒரே இரத்த பலியிட்டு அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ள என்ன வரும்? நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே. நீங்கள் பேய்களோடு ஐக்கியமா இருக்க. பேயோட போய் யாரோ ஐக்கியமா இருப்பாங்களா? ஐயோ, அப்புறம் வேதனை தான். அப்புறம் வாழ்க்கை ஃபுல்லா ஐயோ ஐயோ ஐயோன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்க. செத்த வீட்டுலதான் ஐயோ அப்படிம்பாங்க. நீங்க நிறையரோட வாழ்க்கையில ஐயோ என் வீட்டுக்குள்ள இப்படி நடக்கு ஐயோ அப்படிம்பாங்க. என்ன காரணம்? நீங்கள் பேய்களோடு ஐக்கியமா இருப்பதற்கு எனக்கு மனதில்லை அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். இன்னைக்கு நிறைய வீட்டுல இதுதான் உண்மையான பிரச்சனை. அதுக்கப்புறம் பிரதர் எனக்கு நிம்மதியே இல்லை பிரதர், என் வீட்டுல எனக்கு ஒரே பிரச்சனை பிரதர், ஒரே போராட்டம் பிரதர். சரி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா, நான் ஞானஸ்தானம் எடுத்தேன் பிரதர், நான் வாலிப வயசுல ரசிக்கப்பட்டேன் பிரதர். சரி அப்புறம் என்ன பண்ணீங்க? அப்புறம் பிரதர் நான் விரும்பி பிரதர், அப்புறம் விரும்பி அப்படியே போயாச்சு பிரதர். அப்புறம் போயாச்சு, கர்த்தரை விட்டு தள்ளி போயாச்சு. இப்ப கர்த்தரோட ஐக்கியமா இருந்தவங்க பேயோட ஐக்கியமா இருக்க போயாச்சு. பேயோட ஐக்கியமா இருந்து போனதுக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கையில நிம்மதி இல்லை,
சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, ஏன்டா வாழணும், யாருக்கா வாழணும், அந்த அளவுக்கு புலம்ப ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இந்த புலம்பல் எங்க இருந்து ஆரம்பிக்கு அப்படின்னா, கிறிஸ்துவோடு ஐக்கியமா இருப்பதற்கு தேவன் அழைத்தால், ஆனால் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்ட பின்பாக இவங்க எங்க போய் கிடக்குறாங்க அப்படின்னா, பேய்களோடு ஐக்கியமா இருக்கிறதுக்கு கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்களோட வாழ்க்கையில எப்படி சந்தோஷம் இருக்கும், எப்படி நிம்மதி இருக்கும், எப்படி எல்லாம் ஒரே வேதனையா தான் இருக்கும். அப்புறம் ஒரே கஷ்டம் பிரதர், ஒரே நஷ்டம் பிரதர், ஒரே தோல்வி பிரதர், என் வாழ்க்கையே தனிமையாயிட்டு பிரதர், நான் திக்கற்ற பிள்ளையா இருக்க பிரதர். ஏன்? பேய்களோடு ஐக்கியம். இப்படி சில வீட்டுல இருக்கு. சரி, பழைய ஏற்பாட்டிலே 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது. நம்ம ஜீவனுள்ள தேவனை தேடி கொண்டிருக்கிறோம். ஜீவனுள்ள தேவனை தேடும் போது நமக்குள்ளே முதல்ல வேத ஞானம் இருக்கணும். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது. நீங்க அங்கேயும் அவங்க இங்கேயும் பிரவேசிக்கலாகாது. நிறைய குடும்பத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, விக்கிரத்துக்குள்ள போயிருவாங்க, சம்பந்தம் கலந்து அப்புறம் அவங்களோட பழகி, நிறைய குடும்பத்துல இப்படி நிறைய காரியங்கள் நடக்கும். கேட்டா அதுக்கு நிறைய வியாக்கியானம் சொல்லுவாங்க. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, ஒரு மனுஷன் பேசின வார்த்தை இல்லப்பா. புதிய ஏற்பாட்டுல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், பழைய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வழி நடத்தும் போது கர்த்தரே சொல்கிறார், கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது. நம்மெல்லாம் யாரு அப்படின்னா, வேறு பிரிக்கப்பட்ட ஜனம், பரிசுத்த ஜாதி. வேறு பிரிக்கப்பட்ட ஜனம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, தேவனுக்கு பிரியமானபடி வாழணும். நம்மள தேவன் வேறு பிரித்து வைத்திருக்கிறார். ஆனா சில குடும்பத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மறுபடியுமாக கர்த்தரை விட்டு தள்ளி போயிருவாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கையில பார்த்தா ஒரே பிரச்சனை, ஒரே போராட்டம். என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, கர்த்தரை விட்டு தள்ளி போனதுக்கு அப்புறம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நிம்மதியே இருக்காது. நிறைய குடும்பத்துல கண்ணீர் 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 கண்ணீர். என்ன காரணம்? கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்க. நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது. அவர்கள் நிச்சயமாய், அதுல ஒரு வேர்ட் சொல்றாரு, நிச்சயமாய், அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள். நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள். இருதயம் கர்த்தரை விட்டு தள்ளி போயிடும். ஏன் சில காரியங்களை நாம் அறிந்து கொள்ளணும் அப்படின்னா, நம்ம இருக்கிற இடத்துல இருந்தாதான் ஆசீர்வாதம். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை விட்டு தள்ளி போய் பேய்களோடு ஐக்கியமா இருக்கும்போது வாழ்க்கையில பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் உள்ள வந்துடும். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த கடைசி காலத்துல கொஞ்ச நாள் உயிரோடக்க போறோம். கொஞ்ச நாள் இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ்ந்தால் ஆசீர்வாதம். நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா, எந்த தேசத்துல இருந்து நம்ம கேட்டாலும் சரி, நம்ம வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவுக்காக மட்டும் இருக்கணும். சாலமோன் ராஜா என்ன தெரியுமா பண்ணாரு? அவர்கள் மேல ஆசை வைத்து, ஆதாம் ஏவாள் என்ன பண்ணாங்க? அங்கேயும் ஆசைதான் வந்துச்சு. கர்த்தருடைய கட்டளை மீறினாங்க. சாலமோன் ராஜா என்ன பண்ணாரு? கர்த்தருடைய கட்டளையை மீறிட்டாரு. ஏவாள் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு, ஆசை வைத்து
ஏவாளுக்குள்ள என்ன வந்துச்சுன்னா ஒரு ஆசை வந்துச்சு. தேவனுடைய பிரசன்னம் விலகிட்டு, தேவனுடைய கிருபை விலகிட்டு, தேவனுடைய பாதுகாப்பு விலகிட்டு சரீரத்துல மாறிட்டான். இந்த கடைசி காலத்துல ஆவியில ஜெனிப்பிக்கப்பட்ட நிறைய குடும்பம் இன்று மாம்சத்துக்குள்ள கன்வெர்ட் ஆகி ஆசையில விழுந்து போய் கிடக்குறாங்க. சாலமோன் ராஜா ஆசை வைத்து, அவர்கள் மேல் ஆசை வைத்து, அவர்கள் மேல் ஆசை வைத்து கர்த்தருடைய கட்டளை மீறிட்டார். கர்த்தருடைய கட்டளை மீறிட்டார். சாலமோன் ராஜா அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோடு ஐக்கியமாயிருந்தான். பேய்களோடு ஐக்கியமாயிருந்தான். பேய்களோடு ஐக்கியமாயிருந்தான். இந்த கடைசி காலமும் அப்படிதான் போயிட்டு இருக்கு. சில குடும்பத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போய் பேய்களோடு ஐக்கியம், பேய்களோடு ஐக்கியம், நித்திய ஜீவனை இழந்து போயிடுவாங்க. எதை இழந்து போயிடுவாங்க அப்படின்னா, நித்திய ஜீவனுக்குள்ள போக முடியாது. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் மட்டும்தான் நித்திய ஜீவன். மனம் திரும்பி சிறு பிள்ளை போல மாறினாதான் நித்திய ஜீவன். தேவ திட்டத்துக்குள்ள வந்தா மட்டும்தான் நித்திய ஜீவன். தேவ விருப்பத்துக்குள்ள வந்தா மட்டும்தான் நித்திய ஜீவன். அவர் நமக்கு என்ன எழுதி கொடுத்தாரோ அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்தா மட்டும்தான் நித்திய ஜீவன். கற்பனை கை கொண்டதான் நித்திய ஜீவன். நம்மளை வெளிச்சத்துல வாழதான் அழைத்திருக்கிறார். இருளுக்கு நமக்கு சம்பந்தம் கிடையாது. சாலமோன் ராஜா தேவனுடைய வார்த்தைக்கு மீறிட்டார். நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது என்று எழுதப்பட்டிருந்துச்சு. அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லி இருந்தார். அந்த வார்த்தையை மீறிட்டார். சாலமோன் ராஜா அவர்கள் மேல் ஆசை வைத்து, இந்த ஆசை எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் பெரிய பெரிய பிரச்சனை வந்துடும். புதிய ஏற்பாட்டில் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்குது. எங்கெல்லாம் பண ஆசை இருக்கோ அங்கெல்லாம் முதல்ல கர்த்தரை விட்டு தள்ளி போயிடுவாங்க. சாலமோன் ராஜா அவருக்கு ஒரு ஆசை வந்திருக்கு. நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது. இப்ப அதை விட்டு மீறியாச்சு. அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இதயத்தை சாய பண்ணுவார்கள். அதுக்கப்புறம் என்னாச்சு? சாலமோன் ராஜா முடிவு ரொம்ப மோசமா மாறிட்டு. இந்த கடைசி காலம் நீங்கள் பேய்களோடு ஐக்கியமா இருக்கு எனக்கு மனதில்லை அப்படிங்கிறது. பேய்களோடு போய் ஐக்கியமா இருந்துட்டு என் வீட்டுல சாபம் இருக்கு, என் வீட்டுல பாவம் இருக்கு, என் வீட்டுல அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பாங்க. நம்முடைய ஐக்கியம் யாரோட இருக்கு அதை முதல்ல புரிந்து கொள்ளணும். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14-18 ஆகிய வசனங்களில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. அதனால வசனம் நமக்கு ஏகப்பட்ட வசனம் பைபிள்ல இருக்கு. ஒரு மனுஷன் மனம் திரும்பி பரலோகத்துக்கு போகணுமா, நிறைய பைபிள்ல வசனம் நமக்கு இருக்கு. நம்ம கர்த்தருடைய கிருபையினால் ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம கீழ்ப்படிந்தால் கண்டிப்பா நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. அப்போ புதிய ஏற்பாட்டில் நமக்கு எப்படி எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, முதல்ல அவிசுவாசியோடு நம்ம பழகும் போது, அவிசுவாசியோடு நம்ம தொடர்புல இருக்கும்போது, வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே அவிசுவாசி குறித்து வேதம் தெளிவு எழுதப்பட்டிருக்கு. 2ஆம் மரணமாகி அக்கினி கடல் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ ஒரு குடும்பம் நித்திய ஜீவனுக்குள்ள போகணும் அப்படின்னா அவிசுவாசிகளோடு தொடர்புல இருக்கக்கூடாது. அவிசுவாசிகளோடு யாரெல்லாம் தொடர்புல இருக்காங்களோ வேதம் தெளிவு எழுதப்பட்டிருக்கு 2ஆம் மரணமாகிய அக்கினி கடல். அப்போ அந்த பூமியில வாழ்ற காலத்திலே கர்த்தரோடு ஐக்கியமா இருந்தால் நமக்கு நித்திய ஜீவன். கர்த்தரோடு ஐக்கியமா இருக்கிறவங்க விசுவாசத்துல வளர்ந்துட்டு இருப்பாங்க. கர்த்தரோடு ஐக்கியமா இருக்கிறவங்க அவங்க ரகசியம், தேவனுடைய ரகசியம்லாம் அங்க அதுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த வேற சேட்டை பண்ணிட்டு பேய்களோட ஐக்கியமா இருந்தா அவங்க கர்த்தரை விட்டு தள்ளி போயிடுவாங்க. சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வச்சாச்சுனாலே தள்ளி போயிடுவாங்கன்னு அர்த்தம். அவர்களோடு ஐக்கியமா இருந்தான், கர்த்தரோட ஐக்கியமா இருந்தா ஆசீர்வாதம், அவங்களோட ஐக்கியமா இருந்தா சாபம் ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்துடும். அவிசுவாசியுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது அப்படின்ட்டாரு. பிரச்சனை எங்க ஆரம்பிக்கு அப்படின்னா,
கர்த்தருடைய பிள்ளைகள் நீதியா வாழணும். விக்கிரத்துக்குள்ள இருக்கும்போது அநீதியான காரியங்களை செய்வாங்க. அவங்களோடு உங்களுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்குது. ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? இயேசு கிறிஸ்து அழகா சொன்னார், நானே உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன், மெய்யான ஒளி என்றார். ஆச்சரியமான ஒளி நடத்திற்கு வரவழைத்துடைய புண்ணியங்களை அறிவிக்கிறதுக்கு தான் நமக்கு உயிர் பிச்சை போட்டிருக்காரு. நம்ம எதுக்காக உயிரோடு இருக்கிறோம் அப்படின்னா, நம்மளை ஆச்சரியமான ஒளி நடத்திற்கு வரவழைத்துடைய புண்ணியங்களை அறிவிக்கிறது. அதுக்குத்தான் நம்ம நற்செய்தி அறிவிச்சு நம்ம அந்த புண்ணியங்களை அறிவிக்கிறது தான் நம்ம உயிரோட இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? நம்ம இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் போது பேயோட நமக்கு தொடர்பு இருக்க கூடாது. கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது. கிறிஸ்துவுக்கும் அவர் உலக இரட்சகர், நம்ம அவரோட தொடர்புல இருக்கும்போது பொய்யா வாழ்ற காரியங்களோடு நமக்கு தொடர்பு வேண்டாம். கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது. அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கு ஏது? நம்முடைய பங்கு இயேசு கிறிஸ்து, கர்த்தர் மட்டும்தான் நமக்கு பங்கு. நம்ம விசுவாசத்துல இருக்கோம், கர்த்தருக்கு நமக்கு பங்கு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அவிசுவாசினுடைய பங்கு என்னன்னா 2ஆம் மரணமாகிய அக்கினி கடல். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நம்ம ஜீவனுள்ள தேவனை தேடுகிறோம், ஆவியோடும் உண்மையோடும் ஜீவனுள்ள தேவனை தேடுகிறோம். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? விக்கிரகங்களுக்கு சம்பந்தம் ஏது அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி, நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அப்படின்னா மெய்யான தேவன் நம்ம இருதயத்துக்குள்ள வந்து வாசம் பண்றாரு. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், திரு ஏக தேவன் நம்ம இருதயத்துக்குள்ள வந்து வாசம் பண்றாரு. புதிய ஏற்பாட்டுல போட்டிருக்கு, நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் நான் அவர்களை கெடுப்பேன் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம இருதயத்துக்குள்ளே தேவன் மட்டும்தான் இருக்கணும். பிதா, குமாரன், பரிசுத்தர் மட்டும்தான் இருக்கணும். கர்த்தரை விட்டு தள்ளி போற எந்த ஒரு காரியம் உள்ள வரக்கூடாது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது. அவ்விசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன். நம்ம இருதயத்துல உலாவுவார். நம்ம இருதயத்துல உலாவுறதுக்கு நம்ம இடம் கொடுக்கணும்ல. பேய்களோட ஐக்கியமா இருக்கிற இடத்துல போய் பங்கா இருக்கும்போது தேவன் நம்ம இதயத்துக்குள்ள எப்படி உலாவ முடியும்? ஹல்லேலூயா. அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள், என் ஜனமாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய், சில இடத்துல நம்ம பிரிஞ்சு பேரணுமா? அவிசுவாசியோடு நமக்கு அங்க சம்பந்தம் இருக்கக்கூடாது. அநீதியா வாழ்ற இடத்துல நமக்கு சம்பந்தம் இருக்கக்கூடாது. இருளோடு நமக்கு ஐக்கியம் இருக்கக்கூடாது. பேலியோடு நமக்கு இசைவு இருக்கக்கூடாது. அவிசுவாசியோடு நமக்கு பங்கு இருக்கக்கூடாது. தேவனுடைய ஆலயத்துக்கு நம்ம போறோம், விக்கிரத்துக்கு நமக்கு சம்பந்தம் இருக்கக்கூடாது. அப்படிலாம் பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள். இதெல்லாம் அசுத்தம் சொல்லி முடிச்சிட்டார். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்திலே அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும். இல்ல பிரதர், நாங்க எத்தனை செய்தி கேட்டாலும் நாங்க இன்னும் அசுத்தத்துக்குள்ளதான் இருப்போம், நாங்க இஷ்டம் போல அப்படியே தான் வாழ்வோம், நாங்க மனம் திரும்ப மாட்டோம், நாங்க இன்னும் பழைய வாழ்க்கையில தான் வாழ்வோம், எங்களுக்கு அதுதான் பிடிச்சிருக்கு, நாங்க அப்படியே தான் இருப்போம் அப்படின்னா, புதிய ஏற்பாட்டுல நமக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்துல தெளிவா எழுதப்பட்டிருக்கு. அசுத்தமா இருக்கிறவன் அசுத்தமா இருக்கட்டும், அவன் அசுத்தமா இருக்கட்டும், காது உள்ளவன் கேட்க கடவன். அதனால கடைசி காலத்துல நம்ம இன்னைக்கு செத்தா பரலோகத்துக்கு போகணும், அவ்வளவுதான் நமக்கு கான்செப்ட். நம்ம ஒரு கிலோ தங்கம் இருக்கு, இல்ல ஒரு 10 லட்சம் ரூபா ரொக்கம் இருக்கு அப்படின்னா அதையெல்லாம் ஒண்ணும் செய்ய முடியாது, அதை கொண்டு போக முடியாது. சரீரம் மண்ணுக்கு திரும்பும், அவ்வளவுதான்.
ஆவி தன்னை தந்த தேவன்ட போகுது. நம்ம இருதயத்துக்குள்ளே நம்ம என்னெல்லாம் செஞ்சோம், நன்மையா தீமையா, இதெல்லாம் தேவன் பார்ப்பார். அவருடைய கிரியைகள் அவர்களுடைய கூட போகும் என்று எழுதப்பட்டிருக்கு. நம்ம செய்த கிரியைகள் மட்டும்தான் பரலோகத்துக்குள்ள போகுது. அதனால நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம் அது ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. காலவேளையிலே இந்த செய்தி கேட்கும் போது நம்ம தேவனுடைய பிள்ளையா இருக்கிறோமா, அதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்கள் பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமார்த்தியுமா இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமுள்ள கர்த்தர் சொல்கிறார். அதனால காலவேளையில செய்தி என்ன அப்படின்னா, நம்முடைய ஐக்கியம் யாரோட இருக்கு அதை நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். இன்னும் கூட வசனம் இருக்கு. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 3-7 ஆகிய வசனங்கள் அழகா எழுதப்பட்டிருக்கு. நம்முடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனோடு இருக்கணும். நம்முடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனோடு இருக்கணும். இன்னைக்கு ஐக்கியம் யார்கிட்ட இருக்கு? நிறைய குடும்பத்துல தேவனை மறந்து வேற எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. அதனால காலவேளையில நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. 6ஆம் வசனத்திலே நாம் அவரோடு ஐக்கியப்பட்டுள்ளோம் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களா இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லியவர்களா இருப்போம் அப்படின்னு சொல்லி முடிச்சாரு. நான் இயேசு கிறிஸ்துவோட ஐக்கியமா இருக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருளிலே நடக்கிறவர்களா இருந்தால், இருளான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருந்தால் சத்தியத்தின்படி நாம் நடவாமல் பொய் சொல்லியவர்களா இருக்கிறோம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம் சொல்லி முடிச்சிட்டார். அன்புதான் ஹையஸ்ட். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்ட பின்பாக சர்ச்சைக்கு போற பிள்ளைகள் தான், நற்கரை எடுக்கிற பிள்ளைகள் தான், ஆலயத்துக்குள்ள உள்ள பிள்ளைகள் தான், சர்ச்சுக்குள்ளே இந்த பக்கம் பாதி அந்த பக்கம் பாதி, கேட்டா பகை, 2 குரூப்பா இருக்காங்க. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். இன்னைக்கு கடைசி காலத்துல அன்பு கூறுனா கஷ்டமா இருக்கு. மாமியார்கிட்ட பேசுனா கஷ்டமா இருக்கு, மருமகள்கிட்ட பேசுனா கஷ்டமா இருக்கு. வீட்டுல ஒரு 4 பேர் 5 பேர் தான் இருக்கிறாங்க, ஆனா ஒருத்தன் பேசாம வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கோம். இயேசு கிறிஸ்து நன்மை செய்றதா சுற்றி தெரிந்தார். யாக்கோபு 2:8 எழுதப்பட்டிருக்கு, உன்னை போல பிறனை நேசி, ராஜரீக பிரமாணத்தை நிறைவேற்று. நன்மை, அன்பு கூறணும். அன்பு கூர்ந்தால் நித்திய ஜீவன், நன்மை செய்தால் நித்திய ஜீவன், மனம் திரும்பி சிறு பிள்ளை போல மாறினால் நித்திய ஜீவன். நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். இருக்கிற இடத்துல கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் ஃபுல்லா கர்த்தர் வேலையடைங்க உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம். ஜெப அபிஷேகத்தை தாங்கப்பா, ஜெப ஆவியை ஊற்றுங்கப்பா, பரிசுத்தாவினால் நிரப்புங்கப்பா, உங்களுடைய வல்லமையால் நிரப்புங்கப்பா, உங்களுடைய கிருபையால் நிரப்புங்கப்பா, வேதத்தை தியானிக்கூடிய கிருபை தாங்கப்பா. என்னோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றையும் உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி அப்பா உங்களுடைய ஆவியால் நிரப்பி ஆசுவீங்க. வரங்களால் நிரப்புங்க, கனிகளால் நிரப்புங்க ராஜா. உமக்காக எழும்பி பிரகாசிக்கிற கிருபை தாங்கப்பா. என்னோட ஐக்கியம் பிதாவோடும் குமாரனோடும் பரிசுத்த ஆவியோடும் இருக்க வேண்டும்ப்பா. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தரோட ஐக்கியமும் எங்க எல்லாரோட கூட இருக்கணும்ப்பா. எங்களுக்கு அந்த கிருபை வேணும்ப்பா, எங்களுக்கு அந்த கிருபை வேணும்ப்பா, எங்களுக்கு அந்த கிருபை வேணும்ப்பா. ஜெபிக்கிற பிள்ளைகளை எழுப்புங்கப்பா. பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, திருமண நாள் கொண்டாடுறாங்க, கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும். 1000 மடங்கு ஆசீர்வதிங்க. சில குடும்பத்திலே அப்பா கற்பனை ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் மனம் வருங்க அந்த பிள்ளைகளுக்கு. அப்பா சந்ததி ஆசீர்வதிங்க. மாசமா இருக்காங்க, தாய்மொழி மாசுறீங்க, டெலிவரி போறாங்க, பரம் வைத்தியர் கூட இருங்கப்பா. பிள்ளைகளோட வாழ்க்கையில என்னென்ன தடுமாற்றம் இருக்கும் எல்லாவற்றையும் நீக்கி போட்டுருங்க. ரட்சிக்கப்பட்ட குடும்பமா தாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் நிறைய குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க. பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி எல்லா குடும்பமும் ரட்சிக்கப்படணும். பரலோகத்துக்கு எல்லாரும் வரணும்ப்பா. கர்த்தர் கிருபை செய்யுங்க, நித்திய ஜீவனுக்குள்ள வரணும்ப்பா. கிருபை செய்யுங்கப்பா, மனம் திரும்பி வாழ கிருபை செய்யுங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் மீட்டெடுக்கும். ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க.
எங்களுக்காக ஜீவ பலியானீங்கப்பா. கல்வாரி அன்பிலே அப்பா விசேஷமா ஒவ்வொரு குடும்பத்தை நிரப்புங்கப்பா. கல்வாரி அன்பினால் நிரப்புங்கப்பா. எங்களுக்காக தான்ப்பா காயப்பட்டீங்க, எங்களுக்காக தான்ப்பா அடிக்கப்பட்டீங்க, எங்களுக்காக தான்ப்பா நொறுக்கப்பட்டீங்க, எங்களுக்காக தான்ப்பா ஜீவனை தந்தீங்க. சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால சமாதானத்தை உண்டாக்குன தேவன்பா. ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளயும் சமாதானம் வேணும். என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம். எங்களோட ஐக்கியம் பிதாவோடும் குமாரனோடும் பரிசுத்த ஆவியானவரோடு இருக்கணும். அந்த கிருபை உங்க பிள்ளைகளுக்கு பெருகட்டும்பா. எல்லா குடும்பத்துக்கும் பெருகட்டும்பா. கர்த்தர் கூட இருங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசிரியங்க. அவங்களோட சந்ததி ஆசிரியப்பட்டும். அவங்களுடைய வாழ்க்கையில என்ன குறைகள் இருக்கோ எல்லாவற்றையும் மன்னித்து ஆசிரியங்க. படிக்கிற பிள்ளைகள் அப்பா ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கணும். அதை கிருபை செய்யுங்க. வேற வேற நாட்டுக்குள்ள இருக்காங்க எல்லாரையும் அப்பாவோட ரத்த கோட்டைகளை வேலை அடைங்க. எல்லா குடும்பத்தையும் வேலை அடைங்க. வெளியில புறப்படுறாங்க சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர்கள் எல்லா குடும்பத்தையும் உங்களோட ரத்த கோட்டைகளை வேலை அடைத்து மூடி மறைத்து பாதுகாங்க. சரீரத்துல பலவீனத்தோடு படுத்த படுக்கல எந்த நாட்டுக்குள்ள இருக்காங்களோ எல்லா குடும்பத்துக்கும் பூரண சுகம் தாங்க, தீர்காயுசு தாங்க. உங்களுடைய தலைமுறை கரத்தினால் தொட்டு சுகமாக்கி தாங்க. இன்னைக்கு உள்ள தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்க ராஜா. கடனிலே கஷ்டப்படுகிற குடும்பங்கள் உண்டு. கர்த்தரை விட்டு தள்ளி போய் பாவத்துல வாழ்கிற குடும்பங்கள் உண்டு. மனம் திரும்பி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் பரிசுத்தப்படுத்தி உங்களுடைய கிருபையால் நிரப்பி ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் விசேஷமா கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கணும்பா. உங்க பிள்ளைகள் மேல இரக்கமா இருங்கப்பா. என்னோட ஜெபத்தை கேளுங்கப்பா. இந்த நாளில் கொடுக்கப்பட்ட சத்தியத்துக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கரத்துல அப்படியும் இணைந்திருக்கிற குடும்பம் தேவன் அருளிய அப்பம் மினிஸ்டர் மூலம் இணைந்திருக்கிற குடும்பம் மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு ஆட்டுக்குட்டிய ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதப்படணும்ப்பா. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொல்லிங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம்ப்பா. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தராகிய இயேசு நாமத்தினாலே என்னோட ஆவி ஆத்துமா சரீரம் சிந்தனை நினைவு எல்லாம் வேலை அடைக்கப்படட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் ரத்த கொடைகளை வேலை அடைங்க. கர்த்தர் பொறுப்படுத்துவோம். துதிகான மகிமை எல்லாம் ஒருங்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கு மகிமையுண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தையும் சகல காலத்துல கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனோட ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, என் பேர் ரவிராஜ். எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். 9363064182 நம்பர்கள் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காலத்திலும் சம்பூர்ண அதிருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.